அனைத்து கட்சி கூட்டம் எப்ப இதுவரை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்துல இவ்வளவு பேர் அழைச்சார்களா? என்னைய கூப்பிட்டுருக்காரா? நீ நினைச்சா கூப்பிடுவீங்க, நினைச்சா போவீங்க. எங்க பாட்டி சொல்லுங்க, மதியாதர் தலைவாசல் மிதியாதேன் அவை. நான் புறக்கணிக்கல பிரச்சனையே, நான் புறக்கணிக்கல, நான் போராடுறேன் தனியா. நீ என்ன இப்ப உன்னை நம்ப முடியாது, நீ நம்ப முடியாதுங்க. அப்படியே செல்லாம அடிக்கிற மாதிரி அடிப்பா, கை வேமா வாங்குவா, அப்புறம் கண்ணத்துல தடவிடுவேன். உன்னே தெரியாதா நண்பர், இந்த வயசுல இருந்துல உன்னை பாக்குறேன். அப்படி நீ இந்தி எதிர்ப்பு, உன் மொழி காப்பு, உன் வழக்கு பாதுகாப்பு அப்படின்னு திடீர்னு மொழி சிதைந்தால் இனம் அழிந்து விடும். அப்புறம் கலை இலக்கிய பண்பாடு அடையாளம் ஏனமே செத்து போச்சு. அப்புறம் கலை இலக்கியம், மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளங்கள் அழியும், அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் நாடு அழியும். இது வரலாறு. அதையே தொடர்பா பேச தெரியல, அழியும்னு தெரியுது இல்ல. மொழியை காக்க நீங்க செஞ்ச முயற்சி. சென்னை தலைநகருக்கு வாங்க, மேல நம்ம சென்னை எதுல எழுதிருக்கு? இங்கிலீஷ். என் ஊர் ராமேஸ்வரத்துக்கு வாங்கல, என் ஊர் ராமநாதபுரம் வந்து வெல்கம் டு ராம்நாடு. ஏன் ராமநாதபுரம் உங்களை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு போட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு கீழே சின்னதா போட்டா என்ன? என்ன இந்திக்காரன் இங்கிலீஷ்காரனுக்கே பேசுறிய? எங்களுக்குன்னு ஒண்ணு, இப்ப எங்களுக்குன்னு யாரு இருக்கா? நீங்க பாக்குறது இல்ல, ஒரு கடத்தருவுல வச்சிருக்கிறது நீங்க பாருங்களேன். கடத்தருவுல இப்ப வாங்க, தூத்துக்குடியில போவோம், தெருக்கல்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் இருக்கு, இங்க பாருங்க இருக்கு சிம்மான். எழுத்து தமிழ்ல இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும். இல்ல எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும், உச்சரிப்பு தமிழா இருக்கும். இப்போ இல்லாட்டி எப்போ எப்படி எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? IPPO இப்போ இல்லாட்டி ஐ இப்படி எழுதியிருப்பான். வாடா மச்சான், VADA வாடா மச்சான், MACHAN மச்சான். இது எப்படி இருக்கும்? வாடா மச்சான் அப்படி இங்கிலீஷ்ல இருக்கும். இதைதான் பெரியார் விரும்பினார். தமிழ இங்கிலீஷ்ல எழுது, இங்கிலீஷ் தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு, தங்கிலீஷ் ஆக்கு. அழிச்சிட்டான். நீங்க அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களுக்கு, போரை நடத்தி ஒரு நாட்டை அழிச்சு ஒரு இனத்தை அழிச்சால் கடைசியா ஒரு 1000 பேர் விட்டுட்டு இருந்தா கூட அவன் மொழி அழியலாம், அந்த இனம் உயிர் பிச்சு எழுந்து வாழ்ந்துடும். ஆனால் மொழி அழிச்சிட்டா அப்புறம் என்ன செஞ்சாலும் அதை மறுபடி உயிர்ப்பிக்க முடியாது. என் மொழியை நீ அழிச்சிட்ட. இமய வரை இருந்தவனை குறுக்கி காலடியில போட்டு என்னை தடவி கொடுத்து கொஞ்சம் வர்ற மாதிரியே என் குரவலையை பிடிச்சு கொண்டுட்டேன். இப்ப நான் என்ன தெரியுமா, கையை வச்சு தடுத்துட்டேன். நீ ஒன்னும் செய்ய முடியாது.